Gomathi's Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க bell பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. Hello friends, welcome back to Gomathi's Kitchen. நம்ம இன்னைக்கு fruit custard எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 லிட்டர் அளவுக்கு whole milk எடுத்து வச்சிருக்கேன். whole milkனால எடுத்துக்கலாம் இல்ல fat free milkனால எடுத்துக்கலாம், ரெண்டுமே நல்லா இருக்கும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு fruit custard powder vanilla flavorல எடுத்து வச்சிருக்கேன். நீங்க மத்த flavor கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு sugar எடுத்து வச்சிருக்கேன். ஸ்வீட் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பழங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி கூட குறைச்சு ஆட் பண்ணிக்கலாம். பழங்கள் பாத்தீங்கன்னா சீசனல் fruits என்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 6 வெரைட்டி உள்ள பழம் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். திராட்சை, ஸ்ட்ராபெரி, அதே மாதிரி அன்னாசி பழம், ஆப்பிள், வாழைப்பழம், பேரிக்காய். நான் வந்து பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கலாம். அது வந்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். இது நீங்கள் வந்து தண்ணி பழங்கள் எதுவும் வாட்டர்மெலன் போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அடிகனமான அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஊற்றி ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா காயட்டும். காயறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் அளவுள்ள ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடரை நல்லா வாமான மில்கை ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். இது கரைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்கிற ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம ஐஸ்கிரீம்லாம் மெல்ட் ஆனால் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கோல்டாக சர்வ் பண்ணுறப்ப அதோட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா திக்காயிடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயிலே வைங்க. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பழங்கள்லாம் சேர்க்கணும். இப்போ என்னோடது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ இதே மாதிரியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறப்பயே. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நான் வச்சதுக்கு அப்புறமா எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி இருந்தால் தான் களி மாதிரி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நம்ம ஐஸ்கிரீம் மெல்ட் ஆன பதத்துக்கு இப்போ வந்துருச்சு. நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் தயாராகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.